அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆக்களுடைய வரிசையில் இன்றைக்கு ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக வத்தஹவ்வுலி ஆஃபியதிக வஃபுஜாஅத்தி நிக்மதிக வஜமீஇ சக்திக. இதனுடைய பொருள், யா அல்லாஹ், உன்னுடைய அருள்கொடை என்னை விட்டு நீங்குவதை விட்டும், என்னுடைய ஆரோக்கியம் என்னை விட்டு போயிறதை விட்டும், திடீர்னு உன்னுடைய வேதனை எங்களுக்கு வருவதை விட்டும், அதே மாதிரி உன்னுடைய எல்லா கோபங்களை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். உண்மையிலேயே நமக்கு அல்லாஹ் ஏராளமான அருள்கொடைகளை தந்திருக்கிறான். அந்த அருள்கொடை திடீர்னு நம்மளை விட்டு போயிடக்கூடாது. நல்லா வாழ்ந்துட்டு இருந்து திடீர்னு ஏதாவது ஒரு கடன் சுமையில், ஏதாவது ஒரு பிரச்சனைகளில், அரசாங்கம் அது இது ஏதாவது ஒரு ஆபத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் நீங்கிறது. அதேமாரி நல்லா இருக்க போகும்போதே நம்ம உடம்புக்கு ஏதாவது ஆகி நம்முடைய ஆரோக்கியம் போயிடுது. இந்த படுத்த படுக்கையில் கிடக்கிறது, இன்னைக்கு நிறைய இந்த கேன்சரு இது போன்ற நோய்கள் எல்லாம் வருது இல்லை. இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் நீங்கி போகிறது, திடீர்னு அல்லாஹ்வுடைய வேதனை, ஏதாவது ஒரு விதத்தில் ஆபத்துகள் நமக்கு ஏற்படுறது. அது மட்டுமல்ல, எதெல்லாம் உன்னுடைய கோபத்தை ஏற்படுத்துமோ அத்துணை விஷயங்களை விட்டும் நான் நல்லவனா வாழ்ந்து உன்னுடைய கோபத்தை பெறாமல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான துவா. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்தத்தையும் உள்ளடக்கிய துவா. நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த துவா நமக்கு அவசியம். இந்த துஆவையும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்போம். அல்லாஹ் இந்த துஆவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த அனைத்தையும் நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.